ஒரு மண்டலம் திறக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையின் கீழே இருக்கிற சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நான் பேசுறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய மகிமை உங்களை மூடுது. கர்த்தருடைய வல்லமை உங்களை மூடுது. ஓ வாட் எவர் யூ வாண்ட், என்னென்ன வேணுமோ ஜஸ்ட் அப்பாவுடைய பிரசன்னத்துல கேளுங்க. அப்பாவுடைய பிரசன்னத்துல நீங்க கேட்க கேட்க கர்த்தர் காரியங்களை அப்படியே மாற்றுறாரு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ராபா ஷாடா பா ரானா காக்கா அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. நீங்க ஸ்தோத்தரிக்கும் போதே இன்னைக்கு அபிஷேகம் உங்க மேல அப்படியே ஊற்றப்படுங்க. அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும். வல்லமை உங்க மேல ஊற்றப்படும். வரங்கள் உங்க மேல ஊற்றப்படும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. நன்றி 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 நன்றி. Hallelujah. ஷடரதரா ரகா பாபா மாமா ஷதரதரதரன தரியா ஓ ரிக்கி மஷாடா ரனா தியதே ரதா ரதா ரதனா. ரைட் நவ் இந்த ஆரம்பத்திலே வந்திருக்கீங்களே, இந்த நாள்ல வந்திருக்கீங்களா உங்க லைஃப்ல. ஓ ரீமா ஷானா ரபா பாபா மாமா 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 ஓ ரகா லாஷாடா ரனா தீரா தரதனா. பிரசன்ட் ஐ ரிலீஸ் பவர்ஃபுல் அனாயிண்டிங். உங்க மேல ஒரு வல்லமையான அபிஷேகத்தை பேசுறேன். வல்லமையான வரங்களை பேசுறேன். ஒரு சுகத்தின் வல்லமை. அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ அந்த மகிமை எப்படி இருந்துச்சோ, அவர் போகிற இடங்கள் எல்லாம் சுகம், அவர் போகிற இடங்கள் எல்லாம் உயிர்த்தெழுதல், அவர் போகிற இடங்கள் எல்லாம் நிறைவு எப்படி இருந்துச்சோ, மகிமை கட்டவிழ்க்கப்பட்டுச்சோ, இன்னைக்கும் அதே வல்லமை அதே மகிமை நம்ம மத்தியில் இருக்கு. அவர் சமீபத்துக்கு மட்டும் இல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனா இருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ் டாடி காட், என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் தொட வல்லமையுள்ளவரா இருக்காரு. என்னை சுகமாக்குங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் சுகமாக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. I release power. Pana sita pana ma sita rama pana tara tara. Power ba shite tutada. Healing. Yes. நிறைய உறுப்புகள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குது. நிறைய சரீரங்கள் மீது, நிறைய உங்க சரீரத்துல கெட்டு போயிருக்கிற, அழுகி போயிருக்கிற, செயலிழந்திருக்கிற உறுப்புகள் மீது கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்குது இயேசுவின் நாமத்தினால. Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. Healing anointing. Oh, Rika Baba Mama Shaka Tarana Taradita Rata. Yes. எல்லா டிசீஸ் கேன்சல். எல்லா டிசீஸ் நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. Right now. Get out in the name of Jesus. Raka Usha Daka Bara Shita Rana Turudona Rika Balaba Shababa Baba Mumama Saka Tana Turudan. Thank you, Holy Spirit. கரங்களை தட்டி அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லி அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா நன்றி டாடி. நன்றி டாடி. Hallelujah. ஒரு வல்லமை அப்படியே ஃப்ளோ ஆகட்டும்பா. ஒரு வல்லமை அப்படியே ஃப்ளோ. உம்முடைய அக்கினி அப்படியே ஃப்ளோ ஆகட்டும் என் ஜனங்கள் மீது. இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா கடன்கள் ரத்தாகுது இயேசுவின் நாமத்தினால. Thank you, Holy Spirit. வர வேண்டிய எல்லா பணங்களும் வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினால. Right now. Baba Shada Rama Mama Raka Baba. Yes. எனக்கா பிரதர்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் அப்பா சொல்றாரு, வர வேண்டியது எல்லாம் வந்து சேரும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களை கொடுப்பாருங்க. இந்த நாட்களை எல்லாவற்றையும் நீங்க எளிதாய் சுதந்திரிப்பீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக, மல்கியா 3:10 வானம் திறக்கப்பட்டு வானம் திறந்திருக்கு. இன்னும் ஓப்பனா சொன்னா ஓப்பன் ஹெவன். பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கு. என்ன வேணுமோ வாங்கிக்கங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கங்க இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஆமே, நான் ரிசீவ் பண்றேன். அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. எஸ் ஆமே, நான் ரிசீவ் பண்றேன்.
எஸ் பிரதர், எஸ் பிரதர். காட் என்னதான் டச் பண்ணிட்டு இருக்காரு. காட் என்னதான் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. காமா ஷானான்னு சொல்றதானே எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், திஸ் இஸ் யோர் டைம், திஸ் இஸ் யோர் டைம், திஸ் இஸ் யோர் டைம். மா ஷாடா பா 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 மா ரா கா டா ரா டா ரா நா டா ரா நா தேடு. Thank you, Holy Spirit. 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 Hallelujah. Hallelujah. Rama Baba Ma Shata Rana Tianturuda. Rita Bala Shecha Rina Sane Tiata Runa Nandana. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 ஒரு சந்தோஷத்தின் அழை அப்படியே உங்கள் மீது பேசுறேன். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் அபிஷேகம் உங்க மேல ஊத்திக்கிட்டு இருக்கு. Yes, I release joy. I release joy. Yes, 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 yes. ஓ கானா, எல்லாம் 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 உங்க காயங்கள் மாறுதுங்க. உங்க காயங்கள் மாறுது. ஓ பா மாமா. யா. ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் எங்க மேல ஊற்றிட்டு இருக்கிறது அப்படியே இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Yes, get it in the name of Jesus. I speak joy. Shata Rama Pama. Oraka la sina piataradana taradana. Overflow joy, overflow joy, overflow joy, overflow joy, overflow joy, overflow. Rikima sita rana sita rana. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மீதியான வேலையை ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Glory to be the God. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு விஷயம் கூட எனக்கு என்னன்னா, ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். எல்லாமே ரீநேம் பண்ண முடிஞ்சா ரீநேம் பண்ணிடுங்க. ஜூம்ல பாக்குறவங்க, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, உங்க நேமை மென்ஷன் பண்ணுங்க, எங்க இருந்து பாக்குறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்பர். சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சொத்துக்கள் பரிமாறப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஐ பிலீவ் சூப்பர் நேச்சுரலா வெல்த் உங்க கீழே, உங்க காலின் கீழே வந்து விழப்போகுது. இந்த சத்தத்தின் கீழே இருக்கிற, இந்த வார்த்தையின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பார்த்து பேசுறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். சொத்துக்கள் உங்க பேர்ல பதிவிடப்பட போகிறது. சொந்த வீடுகள் உங்க பேர்ல பதிவிடப்பட போகுது. ஓ, சொந்த வாகனங்களை நீங்க வாங்குவீங்க. ஓ, சொந்த வீடுகளை நீங்க கட்டி கொடுப்பீங்க. சொந்த சபைகள் உங்களுக்கு என்று திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. Thank you, Holy Spirit. I release it in the name of Jesus. I release it in the name of Jesus. Prosperity anointing, prosperity anointing உங்க மேல வீசு. ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங் அல உங்க மேல வீசுது இயேசுவின் நாமத்தினால. இப்போ ஒருத்தவங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிரதர் என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, யாராவது ஹெல்ப் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும், யாராவது என்ன தாங்கினா நல்லா இருக்கும், யாராவது பைனான்ஸா என்ன சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும், அந்த சூழ்நிலையில நான் இருக்கேன். பட் நீங்க சொல்றது கொஞ்சம் ஓவரா இருக்கு பிரதர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல. நீதிமொழிகள் 13:22 இப்படி சொல்லப்படுது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். உங்களுக்காக ஒருத்தவங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க போய் அதை அனுபவிக்க போறீங்க, நீங்க போய் அதை சுதந்திரிக்க போறீங்க. எப்படி தெரியுங்களாங்க? வேற மாதிரி, வேற மாதிரி, வேற மாதிரி நீங்க சுதந்திரிக்க போறீங்க. பிரதர், அது வந்து நீதிமானுக்கு. எனக்கு பண்ணுவாங்களா? என் பேருக்கு வருமா அப்படின்னு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு கிடைக்குமா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க.
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. 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 Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி, 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 நன்றி. ஆமென். Thank you, Jesus. Thank you. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நீதிமானுக்கு பிரதர், அதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு பிரதர், எனக்கு நடக்குமா? நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நீங்க எதர்ச்சியா கேட்கல, இந்த சத்தத்தின் கீழே எதர்ச்சியா வரல. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு காரியத்தை இல்ல, நிறைய காரியத்தை தேவன் செய்ய போறதுனால மட்டும்தான் இந்த சத்தத்தின் கீழே வந்திருக்கீங்க. நான் நம்புறேன் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளதாக, இந்த 2026 முடியறதுக்குள்ளதாகவே நிறைய விஷயங்களை நீங்க சுதந்திரிச்சு அனுபவிச்சு ஆள போறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க நீதிமான் தான், நீங்க பரிசுத்தவான் தான், நீங்க நல்லவங்க தான், நீங்க வல்லவங்க தான். விசேஷமா சொல்ல போனா நம்ம எல்லாருமே அப்பாவுடைய பிள்ளைங்கல்ல. அப்பா எப்படி இருக்காரோ அதே வண்ணமா நம்மளும் இருக்கோம். பிரதர், நான் நிறைய பொய் பேசுறேன் பிரதர். நான் நிறைய பொய் பேசுறேன், நான் நிறைய விஷயங்களை ஏமாத்துறேன், நான் நிறைய காரியங்களை, தவறான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கேன். என்னெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா, என் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அப்ப உங்க வாழ்க்கையில தான் செய்ய போறாரு. மத்தவங்களுக்கு எப்படி செய்யறாரு செய்யலையும் எனக்கு தெரியலைங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்ய போறாரு. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா நீங்க இருப்பீங்க. அநேகருக்கு உதாரணமாய், அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு உங்க பேச்சுக்கு கனம் இல்லாம, இன்னைக்கு உங்க பேச்ச ஒருத்தரும் மதிக்காம, நீ எல்லாம் என்ன அப்படின்னு உங்களை வந்து ஒரு பொருட்டா எண்ணாம ஏளனமா பார்த்துட்டு இருக்காங்களே, அதே வாய் வந்து சொல்ல போது, வாவ், வேற மாதிரி வேற மாதிரி நீங்க அப்படின்ட்டு, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. யோபு அவருடைய சூழ்நிலையை பாருங்க. நல்லா இருந்தாரு, எல்லாத்தையும் இழந்தாரு. இழந்த அவருக்கும் வியாதி வந்தப்போ அவரை திட்டுறதுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்க. என்னங்க? அவரை பத்தி பரிதாபப்படுறதுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்க. கஷ்டத்துல இருக்கும்போது எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்து என்ன பண்ணாங்க? யோபுவ பத்தி நிறைய, நீ அப்படி பண்ணடா, நீ இப்படி பண்ணடா, அதனாலதான் இதனாலதான் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. யோபு நல்லா மாறினாருங்க. எப்படி? நல்லா மாறின போது யோபுவை பார்க்க ஜன திரள் வந்துச்சு. ஜன திரள் வந்தது மட்டும் இல்ல, பண திரளும் சேர்ந்து வந்துச்சு. தங்க காசா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க நல்லா இல்லாம ஒரு பலவீனத்தோடு தனிமையில, யாருமே உங்களை மதிக்காத, உங்க வார்த்தையை கனப்படுத்தாம ஏளனமா பேசிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில சில வாய்ங்க உங்களுக்கு விரோதமா பேசிட்டு இருக்கு. ஒரு நாள் வரப்போதுங்க, ஆண்டவர் உங்க மேல அப்படியே வாரி இறைக்க போறாரு. அபிஷேகத்தை, ஐஸ்வர்யத்தை, ஜனத்திரள, பணத்திரள வாரி இறைக்கும் போது இந்த 4 வாய் உங்களுக்கு முறுமுறுப்பா பேசிட்டு இருந்துச்சுல, இந்த 4 வாய் 40 வாயா மாறி, ஓ ஹalleluya, உங்க ஆண்டவர் தான், ஓ உண்மையான ஆண்டவர், ஓ உங்க ஆண்டவருக்காக, உங்க ஆண்டவர்கிட்ட எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிங்க, என் லைஃப் மாறணும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க தலைய உயர்த்துகிற ஒரு நாளுக்குள்ள வந்திருக்கீங்க, ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததிகளுக்கு நீங்க சொத்து சேர்த்து வைப்பீங்க. நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்ல, சந்ததி சந்ததியா அதை அனுபவிக்கிற மாதிரி உங்களுடைய ஐஸ்வர்யம் இருக்கும். 28:1 சொல்லுது, நீ சகல ஜாதிகளிலும் ஆசீர்வாதமா இருப்ப. எப்படி இருப்ப? சகல ஜாதிகள், சகல ஊரு, சகல தெரு, சகல பட்டணம் இல்ல, சகல ஜாதி. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதிகளின் மத்தியிலும் உன் ஜாதி, உன் ஜனம், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க அப்படியே வாங்கிக்கீங்க. சுபாகம் 28:1 நான் எடுத்துக்கொள்கிறேன், என் குடும்பத்துக்கு என்று எடுத்துக்கொள்கிறேன், என் சந்ததிக்கு என்று எடுத்துக்கொள்கிறேன். ஒருவேளை திருமணம் ஆகாத பிள்ளைங்க இதனை கேட்டுட்டு இருந்தா
வருங்கால உங்க சந்ததிக்காக இதை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கங்க. எஸ், என் சந்ததி இப்படிதான் இருக்க போகுது, என் குடும்பம் இப்படிதான் இருக்க போகுது. ஓ, இதுவரை இல்லாத அளவிற்கு என் குடும்பம் அநேகருக்கு சாட்சியா இருக்க போகுது, அநேகருக்கு உதாரணமா இருக்க போகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மா ஷாட்டா ராமா தூரதனா. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையா வைப்பார். அவர் சத்தத்தின் கீழே தானே நீங்க இருக்கீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சகல ஜாதிகளிலும் மேன்மையா இருப்பீங்க, சகல ஜாதிகளிலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது எப்படி பிரதர் வெல்த் டிரான்ஸ்பர் எங்களுக்கு உண்டாகும்? எப்படி எங்களுக்கு நடக்குமா, எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் பாவிகள் சேர்த்து வச்சத நீதிமானாகிய நம்ம அனுபவிக்க முடியுமா? அவங்க சேர்த்து வைக்கிறாங்கன்னா அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. அதை அனுபவிக்க என்னால முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியுங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, 12:36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். என்ன பண்ணாங்களாம்? எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்க கொள்ளையிட்டாங்களாம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் எல்லாம் படிக்கும் போது, ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப அடிமையா இருந்தாங்க, அதனால கொள்ளையிட்டு இருப்பாங்க, ஏன்னா அங்க இருந்து வெளியே போறாங்கல்ல அப்படின்னு என்ன நானே தேட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டேன். இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, டே வெல்த் டிரான்ஸ்பர் உன் லைஃப்ல இப்படி தாண்டா நடக்க போகுது. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆமாண்டா, யாரெல்லாம் உங்களை அடிமையா வச்சிருந்தாங்களோ, உங்களை ஒடுக்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களை கட்டி வச்சிருந்தாங்களோ, அவங்களுடைய ஆஸ்தியை நீங்க சுதந்திரிப்பீங்க, அவங்களுடைய காரியத்தை நீங்க கொள்ளையிடுவீங்க. எங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில இருந்து வெளியே வரும்போது எகிப்தியர் கிட்ட போய் கேட்கிறாங்க, பொண்ணுங்களை கேட்கிறாங்க, வெள்ளிய கேட்கிறாங்க. கேட்கும் போது எகிப்தியர் கண்கள்ல இஸ்ரவேலுக்கு தயவு கிடைச்சது. தயவு கிடைத்ததுனால எல்லாத்தையும் கொடுத்தாங்களாம். என்ன சொல்றது? எல்லாத்தையும் கொடுத்தாங்களாம். வசனம் சொல்லுதுல, அவர்கள் எகிப்தை கொள்ளையிட்டாங்களாம், எகிப்தை கொள்ளையிட்டாங்களாம். அடிமையா இருந்த அவங்க பேர்ல அன்னைக்கு நைட் சொத்துக்கள் பரிமாறப்பட்டுச்சு, தங்கங்கள் வெள்ளிகள் பரிமாறப்பட்டுச்சு. இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பணத்தை, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, உங்களுடைய ஆஸ்திய, உங்களுடைய திறமைய, நீங்க உழைப்ப சுரண்டி வச்சிட்டு இருக்காங்கல்ல, அதற்கான பலனை நீங்க பார்க்காம இருக்கீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த அதே இடத்துல இருந்து நீங்க சொத்துக்களை சுதந்திரிப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய ஐஸ்வர்யங்களை நீங்க கையில் எடுப்பீங்க. எப்படி எடுப்பீங்கன்னா, 4 தலைமுறையா வராத ஐஸ்வர்யம், 4 தலைமுறை வராத ஆஸ்திகள் உங்க காலின் கீழ் வந்து விழுங்க. ஒரு அடிமை கேட்டா யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க வாய்ப்பே இல்லை. நீயே அடிமை, உனக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள இக்னோர் பண்ணி அனுப்பதான் பாப்பாங்களே தவிர, இன்னும் அடிமையா இருக்கிறவங்க தைரியமா போய் கேட்கறதுக்கும் தயங்குவாங்க. நம்மளே அடிமை, நம்ம போய் கேட்க முடியுமான்னு. ஆனா போய் கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்ல, எகிப்தியர் கண்கள்ல தயவு உண்டாகுச்சு. அடிமையா இருந்த அந்த ஜனங்கள், ஓ ஹல்லேலூயா, அன்னைக்கு நைட்டே எகிப்தை கொள்ளையிட்டாங்களாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை அடிமைப்படுத்திருக்குதுல்ல, அந்த எல்லா காரியத்தையும் நீங்க கொள்ளையிடுவீங்க. சுகத்தை கொள்ளையிடுவீங்க, பலத்தை கொள்ளையிடுவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உங்களை தேடி வரும் இயேசுவின் நாமத்தினால. இதுவரை இல்லாத அளவுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் உங்க மேல விழும் இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா கரங்களை உயர்த்தி அப்படியே வாங்கிக்கிங்க. ஒரு அனாயிண்டிங் உங்க மேல ரிலீஸ் பண்றேன், ஒரு அனாயிண்டிங் உங்க மேல ரிலீஸ் பண்றேன். ஓ, கொள்ளையிடுகிற அபிஷேகம்,
கொள்ளையிடுகிற அபிஷேகம் உங்களை கொள்ளையிட்ட நாட்கள் முடிஞ்சிச்சு. நீங்க கொள்ளையிடுகிற நாட்கள் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க திரும்ப மீட்டெடுக்க போறீங்க. உங்க பலனை நீங்க திரும்ப மீட்டெடுக்க போறீங்க. வாழ வயதை கத்த திரும்ப பண்ணுகிற நேரம் இது. உங்களுடைய வயது திரும்ப பண்ணுகிறது. உங்களுடைய வயது மறுபடியும் திரும்ப வாழ வயதா கத்த மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Yes, 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 yes. நிறைய பேருடைய கைகள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குது. நிறைய பேருடைய கால்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குது. சிலருடைய சரீரத்தின் அவயம் அப்படியே ஹீல் ஆகுது மட்டும் இல்ல, இயேசுவின் நாமத்தினால. எஸ் 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 உங்க ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க விடாம தடுக்கிறான்ல, அதனால உங்க கைகளை ஒரு வல்லமை இறங்குது. உங்களுடைய ஆஸ்திகளை சுதந்திரிக்க விடாம கட்டி வைத்திருக்கிறால, அந்த கட்டுகளை உடைக்க உங்க கால்கள் மீது உங்களுடைய வல்லமை இறங்குது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால கண்கள் மீது கட்டுடைய வல்லமை இறங்குது. எஸ் right now, right now, right now, right now, right now. Yes, 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 yes. I release power. I release power. Fire! Fire in the name of Jesus. Ra-ba-ba-ba-ba. Sha-ba-ba-ba. Padarina. Yes. Yes, 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 yes. ஃபைனான்ஸ்ல விசேஷமா ஒரு அபிஷேகத்தை நீங்க பாப்பீங்க. ஒரு கரத்தை நீங்க பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. Right now. Right now, right now, right now, right now, right now. The power of Holy Ghost, the power of Holy Ghost, power of Holy Ghost, power of Holy Ghost. மேல் வீட்டறையில் இறங்கின அதே அக்கினி, மேல் வீட்டறையில் இறங்கின அதே அக்கினி. பாபாலா சீதா ராணா தேர் ரகபாபபபப ஷாபாபப. Yes. Fire. 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 Yes, 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 yes. வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை பலவீனத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். எந்த இடத்துல பலவீனமா இருக்கீங்களோ அப்படியே அங்க கைய வைங்க இயேசுவின் நாமத்தினால. எஸ், உங்க தலைமையில கைய வைங்க, உங்க கண்கள் மீது கைய வைங்க, உங்க பலவீனப்பட்ட சரீரத்தின் மீது அவயத்தின் மீது அப்படியே கைய வைங்க இயேசுவின் நாமத்தினால. Fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost. Yes, yes, yes. In the name of Jesus. Touch in the name of Jesus. Supernatural weight loss. I release supernatural weight loss. I release supernatural weight loss. I release healing, inner healing, outer healing, outer healing. Yes, yes. நிறைய சரீரங்கள் வந்து வலு சர்வத்தின் ஆவிகள் விலகுது. வலு சர்வத்தின் ஆவிகள் சந்ததிகளை பெருக பண்ணக்கூடாதபடிக்கு, ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க கூடாதபடிக்கு. நீங்க எந்த தேசத்துல இருந்து பார்த்திருந்தாலும் சரி, ஹோலி ஸ்பிரிட் எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க இதை பார்த்திருந்தாலும் சரி, ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், குடும்ப பெண்ணா இருக்கலாம், ஓ ஹalleluya ஹalleluya, வேலை போறவங்களா இருக்கலாம், எனி ஒன் இப்ப இறங்கிட்டு இருக்கிற அபிஷேகத்துக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. ஓ நீங்க தப்பிக்கவே முடியாது. ஓ ரீமா ஷாடா ரபா பாபா 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 மாமா மாமா மாமா. ஓ ஹalleluya. எஸ் எஸ் அகஸ்டினா மேரி சிஸ்டர் bless you. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரீகா பா மா பா 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 Rakama tada radana. Oh Rika Baba Mama 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 Tada Radadana. Oh, I release power. I release power. I release power. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு வல்லமை அப்படியே உங்க மேல பேசுறேன். ஒரு வல்லமை. ஓ ரிகா பாலா ஷடா ரதனா, ரிகா பாலா ரடா 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 கானதரா ரீகி முசனா சேத்ரு யாத்தருதனா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஒரு பரிபூர்ணமான ஆண்டவரே அக்கினி இறங்கத்தினாடி, ஒரு பரிபூர்ணமான வல்லமை இறங்கத்தினாடி இதுவரை நடத்திருக்கீங்க, இனியும் நடக்க போறதற்காய் நன்றி. கொடுத்த சுகத்திற்காய், பலத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மீது பேசுறேன். எஸ், யூடியூப், ஃபேஸ்புக், எனி சோசியல் மீடியா, எனி பிளேஸ். அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவர் அல்பா ஒமேகா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்க மேல ஒரு வல்லமைய பேசுறேன். உங்க மேல ஒரு வல்லமைய பேசுறேன். ஏராமா ஷானாதாரா தீராதானா தூரா ரகபா லாபா ரகபா பாபா மாமா. எஸ், அன்னைக்கு எகிப்தை கொள்ளையிட்டாங்களாம். இன்னைக்கு நீங்க உங்களை அடிமையா வச்சிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் கொள்ளையிடுவீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கொள்ளையிடுவீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கொள்ளையிடுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, ரூத் அவங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவங்க வாழ்க்கைய, அவங்க கணவரை இழந்தாங்க. அடிமையா மாமியார் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. கொண்டு போன இடங்கள்ல நல்ல உணவு இல்ல, நல்ல தங்க வசதி இல்ல. எங்கேயாவது போய் பொறுக்கி சாப்பிட்டுக்கலாம், ஜீவனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சில நிலங்கள்ல போய் தயவுகளை கேட்கிறாங்க. எங்கேயும் கிடைக்கல. ஒரு இடத்துல போறாங்க. அங்க கேட்கும் போது அது போவாஸின் நிலமா இருக்கு. போவாஸ் பார்த்து சொல்றாரு, உனக்கு எவ்வளவு நாள் வேணுமோ நீ பொறுக்கிக்கோ, நீ எடுத்துக்கோ, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அங்க வேலை செய்யற ஜனங்களுக்கும் சொல்றாங்க. அந்த வேலை செய்யறவங்களை கண்காணிக்க ஒரு கண்காணி வச்சிருக்காருல, அவர்கிட்டயும் சொல்றாரு, இந்த பெண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் எக்ஸ்ட்ராவே சிந்திட்டு போங்க. அப்பெல்லாம் அறுவடை பண்ணா கொஞ்சம் கொஞ்சம் 1-2 விழும். ஆனா இவர் சொல்றாரு, வேணும்னே சிந்திட்டு போங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, சொத்துக்கள் பரிமாறுறது மட்டும் இல்ல, நீங்க போய் நிக்கிற இடங்களை தயவுகளை பார்ப்பீங்க. சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். அந்த ஃபேவர் உங்க லைஃப்ல என்ன கொண்டு வரும் தெரியுங்களா? அசட்ஸ் அப்படியே இழுத்து கொண்டு வரும். சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் உங்க லைஃப் வர்றது மட்டும் இல்ல, அந்த லைஃப் மூலமா, அந்த ஃபேவர் மூலமா அசட்ஸ் அப்படியே சொத்துக்களை உங்க பேர்ல அப்படியே வந்து விழுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், அன்னைக்கு எந்த நிலத்துல பொறுக்கிட்டு இருந்தாங்களோ ஒரு நாள் வந்துச்சு, அதே நிலத்துக்கு அவங்க அதிபதியா மாறினாங்க. அதே நிலத்துக்கு அவங்க ராணியா மாறினாங்க. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல எனக்கு தயவு கிடைக்குமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அலைந்து திரிகிறவனா, சுற்றி திரிகிறவனா வைக்க மாட்டேன். ஓ ஹோலி ஸ்பிரிட், அதே இடத்துல உன்னை ராணியா, மகாராணியா, உன்னை தலைவனா, உன்னை தலைவியா நான் வைப்பேன். அதே இடத்துல நீ அரசாளுவ. அதே பட்டணத்துல நீ அரசாளுவ. அதே நிலத்துல ரிபா பா 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 ஷாடா ரபா மாமா மாமா ரிகாபாலா சாட்டா நாத்திரதியான்றதுனா முதலாளியா நீ உக்காருவ. முதலாளியா நீ உக்காருவ. ஒரு சிலர் கூட அந்த நிலத்துல வேலை செஞ்சவங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம், இந்த பொண்ணுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிருக்கலாமே, அழகா வேற கல்யாணம் பண்ணிட்டு அழகா போயிருக்கலாமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம், பின்னாடி பேசியிருக்கலாம், ஏன் டைரக்டாவையும் பேசியிருக்கலாம். நம்ம ஜனங்களுக்கு சொல்லவா தேவை? குத்தி காமிக்கிறதுல நம்ம ஜனங்களை விட்டா வேற எந்த ஜனங்களும் ஆஸ்காரே வின் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஜனங்க பேசுறதுல வல்லமை உள்ளவங்க. அதுவும் இஸ்ரவேல் ஜனங்க அந்த காலத்து ஜனங்க கேட்கவே தேவையில்ல. ரூத்த நிறைய வார்த்தைகளை சொல்லி அசிங்கப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். இந்த பாரு பின்னாடி பொறுக்கிட்டு இருக்கா பாரு, இவளா அவ அப்படின்னு கேவலமா ஏளனமா பேசிருக்கலாம். ஒரு நாள் வந்துச்சு, எந்த வாய் ஏளனமா பேசுச்சோ, எந்த வாய் புறங்கூறி பேசுச்சோ, எந்த வாய் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி பேசுச்சோ, அதே வாய் சொல்லுச்சு, எஜமானி அம்மா, எஜமானி அம்மா, எஜமானி அம்மான்னு கை கூப்பி நின்னுச்சிங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்த இடத்துல நீங்க ஏளனப்படுத்தப்படுறீங்களோ, எந்த ஸ்தலத்துல உங்க பேர்
அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தி நிக்கிறீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு. இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த 21 days ப்ரேயர் முடியறதுக்குள்ளதே உங்களை அவமானப்படுத்தின ஜனங்க உங்க கட்ட வந்து சரணடைவாங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால உங்க நாமத்தை தூஷிச்சவங்க, உங்களை ஏளனப்படுத்தினவங்க, உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைச்சவங்க, உங்களுக்கு விரோதமாய் நின்னவங்க உங்கள் பக்கமாய் வந்து நிப்பாங்க, உங்கள் வசமாய் வந்து நிப்பாங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால right now in the name of Jesus I release angels, I release angels, I release angels. yes உங்களுக்காக யுத்தம் பண்ற, உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவ தூதர்களை நான் பேசுறேன், தேவ தூதர்களை நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. right now right now right now right now அடிமையாய் கொண்டு போகப்பட்ட எஸ்தருடைய வாழ்க்கைய பாருங்க. வெறும் அடிமையா இல்லைங்க, எந்த இடத்துல அடிமையா இருந்தாங்களோ அதே இடத்துல 127 தேசத்தை ஆளுகிற ஒரு எஜமாட்டியார், ஒரு ராஜாத்திய ஆண்டவர் உயர்த்தினாரு. இன்னைக்கு உங்களை தேங்க்யூ. எனக்கு தெரியல, நான் சொத்துக்கள் பரிமாறத பத்தி தான், வெல்த் டிரான்ஸ்பரை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். ஆனா ஆண்டவர் அப்படியே கொண்டு போறாரு. ஃபேவர் வர்றதுனால ஹalleluya, அசெட்ஸ் வரும். அசெட்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி வர்றதுனால உங்க பேர்ல சொத்துக்கள் வரும். பானா சீதா ராதானா. வாவ், தேங்க்யூ லவ் யூ பாப்பா, லவ் யூ. எஸ் உங்க மேல அத்தாரிட்டிய பேசுறேன். அத்தாரிட்டி அதிகாரம் செலுத்துவீங்க. உங்களை அதிகாரம் செலுத்திட்டு இருந்த பொல்லாத பிசாசின் மீது நீங்க அதிகாரம் செலுத்துவீங்க இயேசுவின் நாமத்தினால. உங்க கடன் மீது நீங்க அதிகாரம் செலுத்துவீங்க, உங்க பலவீனங்கள் மீது நீங்க அதிகாரம் செலுத்துவீங்க. ரிகா பாமா மாமா ஷடரா பாபா மாமா ராகா லாஷாடா ரானா தேருதரா தரதனா. இயேசுவின் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை அடிமைப்படுத்திட்டு இருந்துச்சுல அத நீங்க அடிமைப்படுத்தி உங்க காலின் கீழ் போட்டு மிதிப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. அடிமையா அந்த எஸ்தர் அம்மா அதே பட்டணத்துல சுத்தி திரிஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவங்க யார் தெரியுமா, நாங்க அடிமையா கொண்டு வந்த பொண்ணு. இவங்க சித்தப்பா அப்பா யார் தெரியுமா, அங்க உக்காண்டிருக்கான் பாரு, அவன் தான் மொர்தெகாய். அடி நிறைய பேரு காயப்படுத்திருக்கலாம். ஒரு நாள் வந்துச்சுங்க, ஒன் டே, ஒரே நாள். Love you, Pa. Love you, Holy Spirit. Yes. அந்த நாள் இந்த நாள் உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் கனம், இதுக்கப்புறம் ஆனர், இதுக்கப்புறம் மரியாதை, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க மாமா ஷாட்டாராதனா சிங்காசனங்களை சுதந்தரிப்பீங்க. Yes, I feel it so much anointing. நிறைய கம்ஃபர்ட், நிறைய ஜாய், ஐ ஃபீல் இட். நான் ஃபீல் பண்றேன், அப்படியே உங்க மேல பேசுறேன். அதிகாரம் வந்த உடனே சொத்துக்கள் வருது, கனம் வருது. எஸ்தருடைய லைஃப்ல நடந்த அதே காரியத்தை உங்க மேல பேசுறேன். போவாசுக்கு ரூத்து கண்களை தயவு கிடைச்சது, தயவு வந்ததுனால சொத்துக்கள் அவங்க பேருக்கு வந்துச்சு. அதிகாரம், எஸ்தருக்கு அதிகாரம் வந்துச்சு, அதிகாரம் வந்ததுனால அவங்க லைஃப்ல சொத்துக்கள் வந்துச்சு. சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் இதுக்கப்புறம் செய்ய போறார். சூப்பர் நேச்சுரல் பிகம் நேச்சுரல். ஆண்டவர் நம்ம கிட்ட அதிகமா பேசுற ஒரு வார்த்தை, இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல சூப்பர் நேச்சுரலா நடக்க போகுது. நேச்சுரல் எவ்ரிதிங் வில் பி நேச்சுரல். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அடிமையா இருந்தவங்க லைஃப்ல சொத்துக்கள் ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து சேர்த்தாரு பாத்தீங்களா? இன்னைக்கு உங்க லைஃப்ல நிறைய சொத்துக்கள் நீங்க உங்க பேர்ல பரிமாறத நான் பேசுறேன். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போதுதான், இந்த காரியத்தை அப்படியே தியானிக்கும் போதுதான் இன்னும் ஷாக்கிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலாம். 1
ஃபர்ஸ்ட் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேனை உருவாக்கி அதுல ஆண்டவர் உருவாக்கின மனுஷனை வச்சார். இப்ப 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு வாங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதிச்சார். எனக்கு தெரிஞ்சு இந்த வசனம் அங்க வந்திருக்கணும், இந்த வசனம் இங்க வந்திருக்கணும். கரெக்டா? ஏதனை உருவாக்கி அதுக்கப்புறம் மனுஷன் கிட்ட கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, எல்லாத்தின் மேலயும் ஆளுகையை கொடுத்துட்டாரு. எல்லாமே உனக்கு கீழ்ப்படியுண்டான்னு சொல்லிட்டாரு. ஏதேன் தோட்டம் குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று அறிஞர்கள் ஒரு மனுஷனுக்காக. ஏவாள் கூட நான் செகண்டா தான் வைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதாம உருவாக்கினாரு. ஆதாமுக்காக 3000 ஏக்கர். ஏவாள் அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்க. அவங்கள நான் என்ன சொல்றது குறைச்சி சொல்லல. அப்புறம் பெண்கள் கோச்சிக்காதீங்க. 3000 ஏக்கருங்க. யாருக்காக? ஒருத்தருக்காக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் ஒருவருக்காக சொத்துக்களை உருவாக்கி உன்னை அதில் வைப்பார். உன் ஒருத்தனுக்காக, உன் ஒருத்திக்காக, தேவ பிள்ளையே, உங்க ஒருத்தருக்காக சொத்துக்களை ஆண்டவர் உருவாக்கி உங்களை கொண்டு போயிட்டு உருவாக்க மாட்டாரு, அவர் உருவாக்கிட்டு உங்களை கொண்டு போவாரு. பாத்தானா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன போது தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன ஆண்டவர் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நம்ம போயிட்டு சம்பாதிப்போம், ஒரு வீடு வாங்குவோம், ஒரு கடை வாங்குவோம், ஒரு பிசினஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு செய்வோம்ல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, டேய் நான் கடவுள்ரா, நான் உன் அப்பாடா, ஐம் யுவர் ஃபாதர். ஓ அப்பா, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. உங்களுக்கானது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க அப்பத்திற்காய் அலைந்து திரிய மாட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க தேவைக்காக நீங்க அந்த இடம் இந்த இடம்னு அலைந்து திரிய மாட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க கை ஏந்த மாட்டீங்க. உங்க கை வாரி இறைக்கும் இயேசுவின் நாமத்தினால. மாமா சம் பீப்புள்ஸ் டிசைடட், இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அவங்களுக்கு போன் பண்ணி பேசணும். இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த லோன் அப்ளை பண்ணணும். இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த பிரதர் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கு முடிச்ச உடனே அவங்கள போய் மீட் பண்ணணும். 9 மணிக்கு வர சொல்லி இருக்காங்க. எனக்கு தெரியல எத்தனை பேர் இதை வாங்க போறீங்கன்ட்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக, உங்களுக்காக, இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டா, உன் ஒருத்தனுக்காக, உன் ஒருத்திக்காக, தேவ பிள்ளைய உன் ஒருத்தருக்காக அவர் சொத்துக்களை உருவாக்கி உன்னாதுல வைப்பார். அன்னைக்கு ஆதாம உருவாக்கி எங்க 3000 ஏக்கருங்க ஒரு மனுஷனுக்காக உருவாக்குனாரு. 4 நதி போச்சு. 4 நதியில ஒரு நதி பொன் விளையிற பூமியா இருந்துச்சு. ஒரே ஒரு மனுஷனுக்காக இதெல்லாம் செய்ய முடியும்னா உனக்காக எனக்காக அவர் எவ்வளவு செய்ய முடியும்? தன்னையே கொடுத்த தேவன் இந்த கடல்ல இருந்து உன்னை அவர் வெளிக்கொண்டு வர முடியாதா? இந்த வியாதி பலவீனத்திலிருந்து உன்னை அவர் வெளிக்கொண்டு வர முடியாதா? இந்த குடும்ப இஷ்யூல இருந்து அவர் உன்னை வெளிக்கொண்டு வர முடியாதா? இந்த கர்ப்ப இஷ்யூல இருந்து அவர் உன்னை வெளிக்கொண்டு வர முடியாதா? திருமண தடையிலிருந்து அவர் வெளிக்கொண்டு வர முடியாதா? உனக்காக ஒரு சபை அவரால் கட்ட முடியாதா? ஓ ரீமா ஷானா தீரா நாட்டா கடா ராமாந்துரதனா. ஒரு மனுஷனுக்காக செஞ்சார்னா நீங்களும் நானும் அவர் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட விலையேறப்பட்டவங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் உங்களை அப்படியே விட்டுற மாட்டாருங்க, விட்டுறவே மாட்டார். ஆதாம் பாவம் பண்ணாரு, ஏவாள் பாவம் பண்ணாங்க, ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே விட்டுட்டு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு போனாரு. இங்க பழத்தை சாப்பிட்ட பிறகு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தேடி வராருங்க. வாவ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட்.
உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன்க. உங்களை தேடி வந்து உங்களை உயர்த்துகிற தேவன்க. உங்களை தேடி வந்து கட்டி அணைக்கிற தேவன்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என் பாவாவை தடுத்துரும், என் இந்த பலவீனம், இந்த வியாதி அவரை என்ன கிட்ட இருந்து தடுத்துரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அவரை உங்க கிட்ட தடுக்க ஒண்ணுமே இல்லை. நம்ம தான் அவரை விட்டு விலகி நிக்கிறோம். நம்ம தான் அவரை விட்டு தூரமா நிக்கிறோம். இன்னைக்கும் அவரு எப்படி தெரியுமா இருக்காரு? ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 கரத்தை விரிச்சு, என் மகளே, என் மகனே, என் கிட்ட வா, உனக்கு என்ன வேணும்? எல்லாமே என் கிட்ட இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் எல்லாவற்றையுமே உனக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன், உனக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். அன்னைக்கு சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட சவுல்னு ஒரு மனுஷன் போறாரு. போகும்போது அவர் என்னமோ கழுதிக்காக தான் போறாரு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றாரு, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தெரிஞ்சு கொண்டது மட்டும் இல்ல, அங்க இருந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, ஓ ரீகா மாமாமா, உங்ககிட்ட ஒண்ணு கொடுத்து வச்சல, எடுத்து வைக்க சொன்னல, அதை எடுத்துட்டு வந்து வைடா. அந்த முன்னந்தொடைய வை. இந்த மனுஷனுக்காக தான் அது எடுத்து வைக்கப்பட்டது, கொடுத்து வைக்கப்பட்டது. உங்களுக்காக ஆண்டவர் எடுத்து வச்சத, கொடுத்து வச்சத இந்த வருஷம் நீங்க சுதந்தரிப்பீங்க. இந்த நாட்களை நீங்க சுதந்தரிப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏதேன் தோட்டத்துக்காக ஆதாம் என்ன பண்ணலைங்க, ஒரு பிரயாசமும் படல. அவர் ஃப்ரீயா அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொண்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய ஆஸ்திகளுக்காக, உங்களுடைய சொத்துக்களுக்காக நீங்க பிரயாசப்படவே மாட்டீங்க. அதெல்லாம் உங்க கையில ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருந்தாங்க. அடிமையா இருந்து அதுக்கப்புறம் கானான் தேசத்தை சுதந்தரித்தாங்க. யோசுவாவும் காலேப்பும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. பங்கிட்டு கொடுத்தப்போ ஒரு காரியம் நடந்தது. அவங்களும் கானானுக்காக என்ன பிரயாசப்பட்டாங்க? கானான்ல போயிட்டு அவங்க வீடு கட்டிட்டு வந்தாங்களா? நிலத்தை பயிரிட்டு, ஏன்னா நம்ம வரப்போறோம், இந்த நிலத்துல நம்ம எல்லாம் பயிரிட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு போய் அதுல உழுதாங்களா? நத்திங். என்னமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ஆனா போய் ஜம்முன்னு உக்காந்தாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, இதுக்கப்புறம் நீங்க சும்மா இருந்து சுதந்தரிப்பீங்க. உங்களுக்கான சொத்தை, உங்களுக்கான சபைய, உங்களுக்கான வீட, உங்களுக்கான இடத்த ஆல்ரெடி ஒருத்தவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க போயிட்டு அத சுதந்தரிப்பீங்க. நீங்க போயிட்டு அதை சுதந்தரிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால் உங்களை தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி செலுத்துகிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு சொத்துக்கள் உங்க பேர்ல பரிமாறத நீங்க பாப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 நன்றி. அடிமையா இருந்த ஜனங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் சொத்துக்களை எப்படி கொடுத்தாரு? ஒண்ணுமே செய்யாத ஆதாம் லைஃபா இருக்கட்டும், யோசுவாங்க லைஃபா இருக்கட்டும், அவங்க லைஃப்ல சொத்துக்கள் ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு நம்ம பார்த்தோம்ல. கடைசியா இன்னொரு, இன்னைக்கு இந்த மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் போது, எப்பா டேடி லவ் யூப்பா, நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, நாங்க இன்னும் பிச்சைக்கார பிள்ளையாவே சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஒன்னும் தெரியாத அப்படின்ட்டு எனக்கா ஒரு மாதிரி ஆயிருச்சு. அப்பா பக்கத்துல இருந்து நம்மளை பார்த்து, டேய் உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் பாடுறா, ஆனா நீ எப்படி சுற்றி திரிஞ்சிட்டு இருக்க பாடுறா அப்படின்னு என்ன பார்த்து திட்டுற மாதிரியே இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பேசும்போது. ஆதியாகமும் பைபிள்ல இருக்கிறவங்க எடுத்து பாத்துங்க. ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் 39 இருந்து 44. ஒரே நிமிஷம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரபாபா ஷடா ரபா மாமா, ஓ ரபா மாமா மாமா ஷடா ரகா 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 ரகா. ஆதியாகமும் 41:39 இருந்து
43 வரைக்கும். அதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 43. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி சென்றனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இது 39ல இருந்தே வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோசேப்பு வந்து பார்வோனுக்கு நிறைய விஷயங்களை சொல்றாரு. அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை எல்லாம் சொல்றாரு. அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. ரொம்ப ஞானமா இருக்கிற ஒரு பையனை பார்த்து இந்த இடத்துல உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது பார்வோன் பாக்குறாரு, உன்னை விட வேற யாருடா ஞானவான்னு, சொப்பனத்தெல்லாம் இப்படி விளக்கி விவரிச்சு சொல்லிட்டேடான்ட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷனை, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்குவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன். சிங்காசனத்துல மட்டும் நான் ராஜாவா உட்காருவேன், மற்ற எல்லா விஷயத்திலும் நீதான்ப்பா லீடர், நீதான்ப்பா தலைவன், உன் பேச்சு கேட்காம இங்க ஒன்னும் நடக்காது, உன் சொல்லு இல்லாம ஒருத்தனும் கையை காலை கூட நீட்ட முடியாது. அந்த மாதிரி நிறைய சட்டங்களை போடுறாங்க, யோசேப்பை அலங்கரிக்கிறாங்க. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இப்ப யோசேப்பை பத்தி பேச போறேன்னு. பார்வோனை பத்தி பேச போறேன். பார்வோன் எவ்வளவு ஞானமா செஞ்சாருன்னா, அவர் சிங்காசனத்துல ஜம்முன்னு உக்காந்தாரு, உக்காந்துட்டு யோசேப்ப ஞானமா அந்த சீட்ல உட்கார வச்சார். சீட்ல உட்கார வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, சொத்து, நகை, பணம், தானியம், நிலங்கள், ஆடு, மாடு, ஏன் ஒரு நாட்கள் அந்த பஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனே தன்னையே விற்று போட்டாங்களாம் எகிப்து ராஜாவுக்கு. அப்போ உங்க லைஃப்ல சில நேரங்கள்ல நீங்க இப்படி செய்ய போறீங்க. எப்படி செய்ய போறீங்கன்னா, ஞானமா ஒரே ஒரு முடிவு எடுக்க போறீங்க. இப்ப இந்த இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, இன்டர்வியூ எல்லாம் எடுக்கும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த வேலைக்கு யார் எலிஜிபிளோ அவங்கள பார்த்து அந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி உட்கார வைப்பாங்க. ஏன் சூஸ் பண்ணி அதுல உட்கார வைக்கிறாங்க? ஃப்ரெஷர்ஸ் சம்டைம்ஸ் எடுக்கவே மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்கன்னா, அவன் வந்தா வேலை சீக்கிரம் முடியும், நமக்கு தலை தின்னாது, நம்ம தலை வலி இல்லாம ஃப்ரீயா இருக்கலான்ட்டு. அததான் பார்வோன் பண்ணாரு. சும்மா உக்காந்து மொத்த எகிப்தையும், எகிப்த மட்டும் இல்ல மற்ற நாட்டு ஜனங்களும் வந்து தானியம் கொள்றதுக்காக எகிப்துக்கு வந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி கல்லா போட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு. ஆனா முன்னாடி நிக்கிறது யாரு? யோசேப்பு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா எல்லாமே யார் பேருக்கு வந்துச்சு? பார்வோனுக்கு வந்துச்சு. நீங்க நிறைய பேர் சொல்லலாம், பிரதர் எல்லாமே யோசேப்பு தான் பிரதர். ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு, பார்வோனுக்கு தகப்பனாக்கினார் யோசேப்ப அப்படின்னு எல்லாம் போடப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல யோசேப்பு களஞ்சியத்தை திறந்தாரு, ஜனங்க கிட்ட அவருதான் பேசினாரு. பார்வோன் ஒண்ணுமே பண்ணல, பார்வோனுடைய ஸ்டோரி அங்க இல்லையே பிரதர் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனா அப்படியே ஆதியாகமத்தை அப்படியே வாசிச்சுட்டு போனீங்கன்னா, ஒரு நாட்கள் வருது, யோசிப்பை அறியாத ஒரு ராஜா உக்காந்தாங்க. எங்க இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்ச யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உட்கார முடியுமா? வரலாறு முக்கியம் அமைச்சரே. அப்போ பார்வோன் எவ்வளவு தந்திரமா பண்ணிருக்காரு பாருங்க. எல்லாத்தையும் அவர் செஞ்சதா ஹிஸ்டரிய மேக் பண்ணிருக்காரு. ஒரு நாட்கள்ல யோசேப்புன்னு ஒருத்தன் தெரியாத, யோசேப்புனா யாரா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு ராஜா உள்ள உட்கார வச்சிருக்காரு. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம சில நேரங்கள்ல ஞானமா எடுக்கும் போது, ஞானமா சில காரியங்களை செய்யும் போது உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்க ஆள் வருவார்கள். உங்களை முதலாளியா உட்கார வைப்பாருங்க ஆண்டவரு. ஐயோ, எத்தனை பேர் நம்புறீங்க? நீ யுவர் த ஓனர், நீங்க முதலாளியா உட்காருவீங்க. உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு உங்க பேர்ல சொத்துக்களை வாங்கி வைக்கிறதுக்கு ஆட்களை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பாரு. என்ன எக்ஸ்ட்ரீமா சொல்லட்டுமா? கேஎஃப்சி ஓனர் இப்ப உயிரோடு இருக்காரா? இல்ல, அவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு.
ஆனா இன்னும் கேஎஃப்சில இருந்து ஒரு ஃபண்டு, ஒரு அமௌண்ட் அவருடைய சந்ததிக்கு போயிட்டு இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு? மனுஷன் பார்த்த ஞானமான ஒரு வேலை. அவர் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இன்னைக்கும் ஃபண்ட் அங்க போயிட்டே இருக்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். நம்ம மரணத்தை ஜெயித்த சந்ததி, நம்ம மரணத்தை பார்க்காத சந்ததி. இருந்தாலும் சொல்றேன், ஒருவேளை நீங்க இல்லைனாலும் உங்களுடைய பிள்ளைகள் இப்ப நீங்க சேர்த்து வைக்கிற எல்லா ஆஸ்திகளையும் அனுபவிக்கிற அளவுக்கு சம்பாத்தியம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் குவிந்து கிடக்குங்க. உங்க காலின் கீழ் வந்து விழுங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஐஸ்வர்யத்தினாலும், கனத்தினாலும், மகிமையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாருங்க. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அதுக்குள்ளேயே ஆஃபரிங் வேற அனுப்பி வச்சிருக்கீங்க. வேற மாதிரி நீங்க போங்க. என்ன மாதிரி வார்த்தையை அப்படியே கனப்படுத்துறீங்க பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃபரிங்கே எடுக்கல, ஆஃபரிங் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்போ உங்களுக்காக சம்பாதித்து கொடுக்க ஆட்களை ஆண்டவர் எழுப்புவாரு. அப்போஸ்தல நாட்கள்ல நீங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணாங்க, ஆண்டவரை பத்தி பேசினாங்க, ஆண்டவர் சொன்னதை செஞ்சாங்க, அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆனா அது நடந்தது, அது மட்டும் நடக்கல. அவங்க லைஃப்ல அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணும் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, சொந்த வீடு, சொத்துக்கள், பத்திரங்கள் எல்லா உரிமையை எடுத்துட்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல போட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ராஸ்பரிட்டி உங்க மேல பேசுறேன். ஹைப்பர் லெவல் ப்ராஸ்பரிட்டி உங்க மேல பேசுறேன். மற்றவங்களுடைய சொத்துக்கள் உங்க பேர்ல பதிவிடுறத நான் பேசுறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு உங்க லைஃப்ல சொத்துக்களை நீங்க பாப்பீங்க, ஐஸ்வர்யங்களை நீங்க பாப்பீங்க, கணங்களை நீங்க பாப்பீங்க, பலன்களை நீங்க பாப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறேன். சங்கீதம் 115, 16, 17 சம்திங். வானம் அவருடையது, பூமியும் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியை நம்ம ஆளுவோம் இயேசுவின் நாமத்தினால. லிட்டரலா ஆளுவோம் இயேசுவின் நாமத்தினால. வார்த்தையின் படியா நம்ம ஆளுவோம். நிறைய அரசியல் தலைவர்களை நம்ம எழுப்புவோம். பிசினஸ் வேர்ல்ட்ல, பைனான்ஸ் வேர்ல்ட்ல, எஜுகேஷன் வேர்ல்ட்ல, என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட்ல எல்லா இடங்களையும் நம்ம ஆளுவோங்க. நம்ம ஆளுவோம், நம்ம வாழ்வோம். நம்ம வாழ்வோம், நம்ம ஆளுவோம் இயேசுவின் நாமத்தினால. இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தர் உங்க மேல ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்ப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? பிரயோஜனமா இருந்துச்சா? எஸ் பிரதர், ஆமேன் பிரதர். ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குற பிள்ளைங்களா இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல பாக்குற பிள்ளைங்களா இருக்கட்டும், ஜூம்ல இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். ஐ எம் பிளஸ்ட் பிரதர். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. Yes, Holy Spirit, Holy Spirit. நன்றி செலுத்துறேன்ப்பா. பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி. இன்னைக்கு இந்த சத்தத்தின் கீழ் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லயும் ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய ஆண்டவரே சொத்துக்களை நீங்க கட்டவிழ்த்ததற்காக நன்றி. அடிமையா இருக்கலாம் ஆண்டவரே, அடிமை ஆண்டவரே ஆஸ்திகளை சுதந்திரித்தது போல எங்க லைஃப்லயும் சுதந்திரிக்க கிருபை தாங்க, பலனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமா ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் மனதார பிளஸ் பண்றேன். உங்க லைஃப்ல நிறைய ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டியை நீங்க பாப்பீங்க, பெரிய ப்ராஸ்பரிட்டியை நீங்க பாப்பீங்க, பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க, ஐஸ்வர்யத்தை பாப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. ராபா ஷட ராபா மாமா மாமா. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ஒரே நிமிஷம். மா ஷட ராமா மாமா மாமா. ஹalleluya. Thank you. Yes, brother, your message was good, blessing to me. When I am sitting with nothing losing,
everything seeking. Anybody will come and help me. Amen. கண்டிப்பா ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர் உங்க லைஃப்ல பெரிய கதவுகள் திறக்கிறத நீங்க பாப்பீங்க. நான் நம்புறேன் இந்த சத்தத்தின் கீழே இன்னைக்கு இருந்த வரப்போற பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லயும் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. அது என்ன சொல்றது, வெறும் வெல்த்ல மட்டும் இல்ல, பணத்துல மட்டும் இல்ல, ஜனத்திரள் உங்களை தேடி வரும், பலன் உங்களை தேடி வரும், அற்புதங்கள் உங்களை தேடி வரும், இழந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க, உங்க குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படும். நான் நம்புறேன் இந்த நாள் உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கும்ட்டு. இந்த வார்த்தையை கனப்படுத்தும் விதமா நம்ம இப்ப விதைக்க போறோம். உங்களுடைய போன்பே அண்ட் கூகுள் பே, பேடிஎம் அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேலை தெரியாத பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், 8098941798. விதைய விதைச்சிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்க ஷேர் பண்ணிருங்க. அப்போ உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் நாங்க ஷேர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். தேங்க்யூ ஸ்பிரிட். நன்றி 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 அப்பா, மக்கள் நன்றி. இது லைவ் முடிச்சு பாக்குற பிள்ளைங்களை நாங்க பிளஸ் பண்றோம். நாளைக்கு நமக்கு சேம் டைம் 7 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். சூப்பர் வொர்ஷிப் லீடர் ஒருத்தவங்க வர போறாங்க, அதனால டோன்ட் மிஸ் இட். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு பெரிய ப்ராஃபட்ஸ் நம்ம மத்தியில ஊழியம் பண்ண இருக்காங்க, அதனால டோன்ட் மிஸ் இட். அவங்க லைஃப்ல நாளைக்கு நிறைய காரியங்களை அவங்க கற்றவிழ்ப்பாங்க. விசேஷமா கடன் இஷ்யூல அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அவங்க லைஃப்லயும் அந்த கடன்ல இருந்து விடுதலையாக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நாளைக்கு செய்வார். இன்னைக்கு செஞ்சிருக்காரு ஆல்ரெடி. ஓகே, ஒரு நிமிஷம் யூடியூப்லயும் கொஞ்சம் அப்படியே பாத்துருவோம். என்னுடைய மக்கள் நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. நிறைய பேர் விதைச்சிட்டு இருக்கீங்க, உங்க விதைகளுக்காக நன்றி. சரி, ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விதைத்த விதைகளுக்காக நன்றி. இதை ஒன்று மட்டும் ஆண்டவரே அப்பா 100 மடங்கு ஆண்டவரே பலன் கொடுக்கட்டும்டாடி. இன்னைக்கு வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே சொத்துக்கள் பரிமாறப்படட்டும், ஆசீர்வாதங்கள் பரிமாறப்படட்டும், ஐஸ்வர்யங்கள் பரிமாறப்படட்டும், ஆண்டவரே பலன்கள், ஆண்டவரே சுகங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் கத்த நீங்க பரிமாறி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you so much for your seats. நாளைக்கு டோன்ட் மிஸ் இட். 7 o'clock நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஒருவேளை யூடியூப்ல பாக்குற பிள்ளைங்க நீங்க ஜூம்ல பாக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்க ஜூம் லிங்க் வேணும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. லிங்க் ஷேர் பண்றேன். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு நான் நம்புறேன் இன்னைக்கு ஒண்டர்ஃபுல் பிரசன்ஸ், வேர்ட், ரெவலேஷன் எல்லாமே முக்கியமா வொர்ஷிப் ஃபுல் பேக்கடா இருந்துச்சு. இதை விட நாளைக்கு இன்னும் மகிமையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமையா ஆண்டவர் நம்மளை நடத்த போறாரு. அதனால ஸ்டே கனெக்டட். இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜாயின் பண்ண பிள்ளைங்களையும் நான் பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். bless you bless you bless you.